Hello everyone. R programming unit 1 creating variables in R and scope of variables தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Creating variables. So variable அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா is a memory location. எதுக்காக? To store the data. So அந்த name யூஸ் பண்ணி variable name யூஸ் பண்ணி நம்ம access and manipulate the data நம்ம பண்ணலாம். Variable name அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா is an identifier for the allocated memory block. It holds various data types. Program execute பண்ணும்போது நிறைய data types store பண்ணி வச்சுக்கும். R ல பாத்தீங்க அப்படின்னா variables are dynamically typed. நம்ம வந்து data type வந்து explicit நம்ம mention பண்ண வேண்டாம். declare பண்ண வேண்டாம் data type. Just a equal to 5 அப்படின்னு சொல்லி நம்ம வேல்யூவை டைரக்டா நம்ம ஸ்டோர் பண்ணலாம். மத்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி int அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டீஜர் டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் எக்ஸ்பிளிசிட்டா. ஸோ ஆர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் a equal to 5 நம்ம மென்ஷன் பண்ணாலே அது அதோட டேட்டா டைப்பை ஆட்டோமேட்டிக்கா வந்து அசைன் பண்ணிக்கும். Instead, R variable in R automatically adopts the data type. So ஆட்டோமேட்டிக்காவே டேட்டா டைப்பை அடாப்ட் பண்ணிக்கும். Next, its flexibility allows variables to change their data type as needed. நம்மளுக்கு ஏத்த மாதிரி அத நம்ம கொடுக்கிற டேட்டாக்கு ஏத்த மாதிரி அத data types change பண்ணிக்கும். So depending on the values they are assigned. Creating variables in R. Rல variables create பண்றதுக்கு 3 ways இருக்கு. First one பாத்தீங்க அப்படின்னா using equal operator யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணலாம். இதோட syntax பாத்தீங்க அப்படின்னா variable name equal to value அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து variable name என்ன variable name கொடுக்குறோமோ அதுல நம்மளுக்கு வேல்யூ அசைன் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா using left word operator. இதுல data copied from right to left. ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு data copy ஆகும். இதோட syntax பாத்தீங்க அப்படின்னா variable name left word operator value. So நம்ம இங்க value வந்து right sideல இருக்கு இல்லையா அந்த value leftல இருக்க variableக்கு copy ஆகும். அதாவது assign ஆகும். Next, using the right word operator, data is copied from left to right. இதோட syntax பாத்தீங்க அப்படின்னா first value வந்துரும். அதுக்கப்புறம் இந்த operator பாத்தீங்க அப்படின்னா reverseல கொடுத்திருக்கோம் இல்லையா right word operatorன்றதுனால இந்த side face பண்ணி கொடுத்திருக்காங்க. Next, variable name. So leftல இருக்க value rightல இருக்க variable nameக்கு assign ஆகும். இதுக்கான example பார்க்கலாம். Example for creating variables in R. First one நம்ம என்ன பார்த்தோம்? Equal to operator பார்த்தோம். So v1ன்றது variable name, equal to operator, helloன்றது value. So print v1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? hello அப்படின்னு சொல்லி print ஆகும். Next, using left word operator அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா v2 left word operator hiன்னு சொல்லி ஸ்டோர் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ரைட்ல வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ ரைட்ல இருந்து லெஃப்ட்ல இருக்க வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஸோ பிரிண்ட் v2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் ஹைன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ரைட் வேர்ட் ஆப்ரேட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரைட் வேர்ட் ஆப்ரேட்டர்ல வேல்யூ கொடுத்துட்டோம். என்ன வேல்யூ ஸ்டோர் ஆக போகுது? எதுல ஸ்டோர் ஆக போகுது? வேரியபிள் நேம்ல ஸ்டோர் ஆக போகுதோ அதை வந்து நம்ம ரைட்ல மென்ஷன் பண்ணிருக்கோம் v3ன்னு. ஸோ பிரிண்ட் v3ன்னு கொடுக்கும்போது அதோட அவுட்புட் வெல்கம் சொல்லி பிரிண்ட் ஆகும். Nomenclature of R variables. So nomenclature of R variablesல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? நம்ம நேமிங் வேரியபிள்க்கு நேம் வைக்கும் போது என்ன மாதிரியான நேம்ஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ணலாம், எதெல்லாம் வேலிட் நேம்ஸ், எதெல்லாம் இன்வாலிட் நேம்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேலிட் கேரக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வேரியபிள் நேம் கேன் இன்க்ளூட் லெட்டர்ஸ். ஸோ வேரியபிள் நேம்ல நம்ம லெட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். ஸ்மால் லெட்டர்ஸும் நீங்க யூஸ் பண்ணலாம், கேபிட்டல் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸும் 0 to 9 யூஸ் பண்ணலாம், டாட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் அண்டர்ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ஸ்மால் லெட்டர் ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், டாட் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கோம், 1 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிருக்கோம். This valid. So இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா is a valid variable.
நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் டாட் அண்ட் அண்டர்ஸ்கோர். டாட்டும் அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் அலவுட். மற்ற எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே இதுல அலவுட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் சிம்பிள், ஆஷ் அண்ட் அட் சிம்பிள், இந்த மாதிரி எதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வார் டாலர் ஒன் அப்படி இல்லை அப்படின்னா வார் ஆஷ் ஒன், இதெல்லாம் இன்வாலிட் வேரியபிள்ஸ். இந்த மாதிரி வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் கேரக்டர்ஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது a variable can start with a letter or a dot. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்னு லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல டாட் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாட் var var and var or valid. ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுமே வந்து வேலிட் ஆனது. நெக்ஸ்ட் cannot start with numbers or underscore. நம்பர்ஸ்லயோ அண்டர்ஸ்கோர்லயோ நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் to var வேரியபிள் நேம் அண்ட் இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் வேரியபிள் நேம், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இன்வாலிட் நேம், இன்வாலிட் வேரியபிள் நேம். நெக்ஸ்ட் ஒன் டாட் பிஃபோர் நம்பர். நம்பருக்கு முன்னாடி டாட் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து டாட் யூஸ் பண்ணி வேரியபிள் நேம் ஸ்டார்ட் பண்ணலாம். டாட் வச்சுட்டா அதுக்கு அப்புறமா லெட்டர்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும், நம்பர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டாட் 3 வார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் இன்வாலிட். அதுக்கு பதிலா டாட் var இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து வேலிட். நம்பர் டாட்டுக்கு அப்புறமா நம்பர் வரக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் அவாய்ட் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ, ஃபால்ஸ், ஃபங்க்ஷன், NA, சம். ஃபங்க்ஷன்ஸ்லயே நம்ம பார்த்தோம் மெத்தட்ஸ் எல்லாம் சம், மேக்ஸ், மின், இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரூ, ஃபால்ஸ் அப்படின்றத வேரியபிள் நேம்ஸா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஆர்ல அலவுட் கிடையாது. Next, important methods for OR variables. So OR provides some useful methods to perform operations on variables. So variables la operate ஆகுற மாதிரி சில methods, useful methods இருக்கு. These methods வந்து பாத்தீங்க எதுக்கு யூஸ் பண்றோம்னா to determine the data type of the variable, அப்படி இல்லைன்னா finding a variable, இல்ல deleting a variable. So இந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா டைப் வேரியபிளோட டேட்டா டைப் ஐடென்டிஃபை பண்ணலாம், இல்ல வேரியபிளையே ஃபைண்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் அந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும், என்ன லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம பார்க்கலாம் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி. அண்ட் தென் வேரியபிளை டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம மெத்தட்ஸை யூஸ் பண்ணி டெலீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபங்க்ஷன். This built-in function is used to determine the data type of the variable. வேரியபிளோட டேட்டா டைப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கிளாஸ் ஃபங்க்ஷன் இங்க யூஸ் பண்றோம். Our variable to be checked is passed to this as an argument. R வேரியபிளை தான் நம்ம இங்க ஆர்குமெண்டா பாஸ் பண்ண போறோம். ஸோ print the data types in written. ஸோ என்ன டேட்டா டைப் அப்படின்றத print பண்ண போறோம். சின்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் வேரியபிள் நேம். ஸோ இங்க வந்து நம்ம வேரியபிள் நேம் நம்ம கொடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் ஈக்குவல் டு ஹெலோன்னு இருக்கான். ஸோ டேட்டா டைப் ஆஃப் ஹெலோ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கேரக்டர். ஸோ பிரிண்ட் கிளாஸ் வேரியபிள் நேம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கிளாஸ் வேரியபிள் நேம்னும் போது வேரியபிள்ல ஒன்ல என்ன இருக்கு, ஹெலோன்னு இருக்கு. அதோட டேட்டா டைப் என்ன, கேரக்டர். ஸோ கேரக்டரை அது பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் எல்எஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ்ல நம்மளோட ப்ரோக்ராம்ல என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இட்ஸ் டீல் வித் த லார்ஜ் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். நம்ம ப்ரோக்ராம்ல நிறைய வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ற டைம்ல அது திருப்பி ஓவர் ரைட் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சின்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்எஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் variable 1 equal to hello, variable 2 equal to hello, variable 3 equal to hello. ரைட் வேர்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் வேரியபிள் 3ல ஹெலோன்னு நான் வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா var1,
var2 var3 அப்படின்னு 3 வேரியபிள்ஸ் இருக்கு. இப்ப நான் print ls of அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அவுட்புட்ல என்னென்ன வேரியபிள்ஸ் நான் என்னோட கோட்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் rm ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா டு delete an unwanted variable. தேவையில்லாத வேரியபிளை delete பண்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். This helps to clear the memory space. ஸோ இப்போ நம்ம வேரியபிளை நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெமரி ஸ்பேஸ்ல அது ஸ்பேஸ் மெமரியில ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்பேஸை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். So the name of the variable to be deleted is passed as an argument. எந்த வேரியபிளை நம்ம delete பண்ண போறோமோ அதோட நேம் தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்குமெண்டா பாஸ் பண்ண போறோம். ஃபார் இதோட சின்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா rm வேரியபிள். ஸோ எக்ஸாம்பிள் hello var3ல கொடுத்துருக்கோம். ஸோ remove. ஸோ இதுதான் ரிமூவிங் வேரியபிள் ஓட கோடு. ஸோ rm அந்த அதுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் வந்து var3ன்னு சொல்லி நம்ம பாஸ் பண்றோம். பாஸ் பண்ண உடனே என்ன ஆயிடும்னா மெமரி ஸ்பேஸ்ல இருந்து வேரியபிளை ரிமூவ் பண்ணிடும். ஸோ பிரிண்ட் var3ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி வேரியபிள் மெமரி ஸ்பேஸ்ல ரிமூவ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ var3ன்ற வேரியபிளே மெமரியில இருக்காது. ஸோ மெமரியில இருந்தாதான் அதை கெட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ மெமரியில இல்லாததுனால எரர் இன் பிரிண்ட் var3 ஆப்ஜெக்ட் var3 வந்து இல்ல நாட் ஃபவுண்ட் அப்படின்னு காட்டும். ஸோ எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆயிடும். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் ஆர் ப்ரோக்ராமிங். ஸோ ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேரியபிள் எந்த லொகேஷன்ல ஃபைண்ட் பண்ணலாம், அது ப்ரோக்ராம்ல எந்த லொகேஷன் வரைக்கும் எது வரைக்கும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த வேரியபிளை அப்படின்னு சொல்றது தான் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். வேரியபிள் ஸ்கோப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயினா 2 டைப்ஸ் இருக்கு. First, global variable and then local variable. First, global variables. Global variables பாத்தீங்க அப்படின்னா it exists throughout the execution of a program. Program execute ஆகுற வரைக்கும் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கிற வரைக்கும் அந்த வேரியபிள்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் மெமரி லொகேஷன்ல. அதை எங்க வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தே ஆர் அவைலபிள் த்ரூ அவுட் த லைஃப் டைம் ஆஃப் அ ப்ரோக்ராம். லைஃப் டைம் ஆஃப் அ ப்ரோக்ராம் வரைக்கும் ஃபுல்லாவே அவைலபிளா இருக்கும். தே ஆர் டிக்ளேர்ட் எனிவேர் அவுட்சைட் த ஃபங்க்ஷன். ஸோ ப்ரோக்ராம்ல ஃபங்க்ஷனுக்கு வெளியில நம்ம குளோபல் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் 5ன்னு இருக்கு இல்லையா இங்க? ஸோ நம்ம குளோபல்ல 5ன்ற வேல்யூவை இங்க நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷனை இங்க நம்ம கொடுக்குறோம். டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பிரிண்ட் குளோபல்னு கொடுக்குறோம். இங்க டிஸ்பிளே ஆஃப்னும் போது என்ன ஆகும்? ஸோ ஃபங்க்ஷனை இங்க கால் பண்ணுது. ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணி பிரிண்ட் குளோபல் அப்படின்னு கொடுக்கும். பிரிண்ட் குளோபல் நம்ம கொடுக்கும்போது அப்ப இங்க குளோபல்ல கரண்டா என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு? 5 ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு 5ன்றது வேல்யூ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் குளோபல் பிரிண்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் வெளியில வந்துரும் இல்லையா? நெக்ஸ்ட் இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப குளோபல் ஈக்குவல் டு 10 வேல்யூ இருக்கு. ஸோ இப்ப குளோபல்ல வேல்யூ என்ன ஆகும்? 10 சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்ப இங்க டிஸ்பிளே ஆஃப்னு நம்ம கொடுக்கும்போது மறுபடியும் ஃபங்க்ஷனை என்ன பண்ணும்? டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணி பிரிண்ட் குளோபல்னு வரும்போது நம்மளுக்கு இப்ப குளோபலோட வேல்யூ என்ன? 10 இருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 10 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லோக்கல் வேரியபிள்ஸ். லோக்கல் வேரியபிள் பாத்தீங்க அப்படின்னா இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி வித்தின் அ சர்டைன் பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க ஒரு வேரியபிள் யூஸ் பண்றீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபுல்லா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா அதுவும் என்ன பண்ணிடும்? மெமரி லொகேஷன்ல வந்து ரிலீஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் global variables do not exist outside the block. block வெளியில அது எக்ஸிக்யூட் ஆகாது, எக்ஸிஸ்ட் ஆகாது. they cannot be accessed. அத வந்து நம்மளால outside the block accessம் பண்ண முடியாது, யூஸும் பண்ண முடியாது. local variables are declared inside the block. blockக்குள்ள மட்டும்தான் local variables நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் func equal to function அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றோம். உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ஈக்குவல் டு 18 நம்ம கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்துட்டு பிரிண்ட் ஏஜ்ன்னு கொடுத்துட்டோம். இங்க கேட்ல ஏஜ் இஸ் அப்படின்றத நம்ம
கேரக்டர் பிரிண்ட் பண்றோம். ஸோ ஏஜ் இஸ்ன்னு பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் லைன்ல ஃபங்க்ஷன் நம்ம வந்து என்ன பண்றோம், கால் பண்றோம். FUNC அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணி நெக்ஸ்ட் என்ன ஆகும், உள்ள இருக்க லைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏஜ் ஈக்குவல் டு 18. ஸோ 18ன்ற வேல்யூ ஏஜ்ல ஸ்டோர் ஆகி ஸோ பிரிண்ட் ஏஜ்ன்னு கொடுக்கும்போது 18ன்ற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். Next, difference between local and global variables in R. Already நம்ம இப்போ வந்து இதுக்கு முன்னாடி global variablesனா என்ன, local variablesனா என்னன்னு நம்ம தனித்தனியா பார்த்தோம் இல்லையா. சேம் தான் இங்க பார்க்க போறோம். ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் வேரியபிளோட ஸ்கோப் அப்படின்றது என்ன பார்த்தோம், இட்ஸ் டிஃபைன்ட் அவுட் சைட் எனி ஃபங்க்ஷன். எந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில வேணாலும் இதை டிஃபைன் பண்ணலாம். இதை வந்து த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். லோக்கல் வேரியபிள்ஸ் என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியும் அண்ட் தென் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இதோட லைஃப் டைம் நெக்ஸ்ட் லைஃப் டைம் குளோபல் வேரியபிளோட லைஃப் டைம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்ட் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கிற வரைக்கும் அது வேரியபிள் எக்ஸிஸ்ட் ஆகும். இல்ல நம்ம எக்ஸ்பிளிசிட்டா டெலீட் பண்றோம், ஆர்எம் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆர்எம் ஃபங்க்ஷன் கொடுத்து நீங்க அந்த குளோபல் வேரியபிளை டெலீட் பண்ற வரைக்கும் அது எக்ஸிஸ்டா இருக்கும். லோக்கல் வேரியபிளோட லைஃப் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுற வரைக்கும் தான் எக்ஸிட் ஆகும். ஒன்லி டியூரிங் த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூஷன் அண்ட் இஸ் டெஸ்ட்ராய்ட் ஃபங்க்ஷன் ஃபினிஷஸ். ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச உடனே அது டெஸ்ட்ராய் ஆயிடும். நெக்ஸ்ட் நேமிங் கான்ஃபிளிக்ஸ். நேமிங் கான்ஃபிளிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க குளோபல் வேரியபிள்ல இட் காஸ் நேமிங் கான்ஃபிளிக்ஸ். ஏன்னா மல்டிபிள் பார்ட்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம்ல நம்ம குளோபல் வேரியபிளை யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு நேம்ல. இங்க லோக்கல் வேரியபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதுனால இது நேமிங் கான்ஃபிளிக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். அந்த அளவுக்கு நேமிங் கான்ஃபிளிக்ஸ் இருக்காது லோக்கல் வேரியபிள்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மெமரி யூசேஜ். ஸோ இட்ஸ் ரிமைன்ஸ் இன் மெமரி த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் மெமரியில அது அப்படியே ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி வச்சுக்கும். ஸோ பொட்டென்ஷியலி யூசிங் மோர் மெமரி. லோக்கல் வேரியபிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அது ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும் போது கிரியேட் ஆகும், முடிஞ்சோன்னா அது டெஸ்ட்ராய் ஆயிடும்னு பார்த்தோம். ஸோ கிரியேட் ஆகி டெஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ அதனால இட் யூஸ் லெஸ் மெமரி. Next videoல நம்ம data types in R பார்க்க போறோம். So for more videos, subscribe my channel, like the video and share the videos with your friends. Thanks for watching.